ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ கோதுமை மாவும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு புதுமையான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி பக்குவத்துக்கு வச்சாச்சு. இப்போ வந்து கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக சோம்பு சீரகம் வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, இஞ்சி பூண்டு. இங்கே வந்து உருளைக்கிழங்கு நல்லா 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு டிஷ்ஷஸ் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் சட்டி காஞ்சிச்சு, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ சோம்பு சீரகம் போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம். இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க இந்தமாரி. வெங்காயம் இதுக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாப்பொடி 3 சேர்த்துடலாம். இப்போ கொத்தமல்லி தழை தூவிடலாம். இன்னும் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்ல மசாலா எல்லாம் நல்லா இது பண்ணி வந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக சப்பாத்தி சேர்த்துட்டு இந்த மசாலா அதில் வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு இப்படி மூடி திரும்ப நல்லா உருட்டிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தட்டி தோசைகளில் போட்டு எடுத்துடலாம். லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிடலாம். இதேமாரி இப்போ எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இதுமாரி குழந்தைங்களுக்கு நீங்களும் சுட்டு கொடுங்க. இது சூப்பராக இருக்கும். இந்தமாரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைடிஷ் எல்லாம் தேவையில்லை. ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். மற்றபடி சூப்பர் ரெசிபி இது வந்து இந்தமாரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நன்றி.